ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். யூஜிடிஆர்பி பிஆர்டி 2024. ஸோ இதற்கான எக்ஸாம் எல்லாருமே எழுதிட்டு ஃபைனல் கீ அண்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி நமக்கு டென்டேட்டிவ் கீ ஆன்சர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ராங்காக இருந்துச்சோ அதற்கு எல்லாருமே இருக்கிற சோர்ஸை வச்சு நம்ம எல்லாருமே அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்கீங்க. தென் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கெலாம் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா, மார்க் அதிகமாகுமா இல்லையா, இல்லை அதே மார்க் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் ஒரு எதிர்பார்ப்போட எக்ஸாம் எழுதின எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டு இருக்கிறீங்க. பட் கண்டிப்பாக மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னா நீங்கள் கரெக்டான சோர்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்டாண்டர்டு புக்ஸ்லேருந்து சோர்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதனால் தன்னம்பிக்கையோடு இருங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நீங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துட வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாகவே மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். தென் எல்லாருமே இன்னும் அதாவது எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா வேக்கன்சி அதாவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, ஏன்னா கடந்த ஒரு 10 இயர்ஸாக எந்தவித எக்ஸாமே கண்டக்ட் பண்ணலை. அதனால் நிறையா டீச்சர்ஸ் அதாவது எல்லாருமே அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனில் தான் இந்த எக்ஸாமை அதுலேயுமே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அதை ஆல்ரெடி டீச்சர் ஆசிரியர் தகுதி தேர்வு, அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நியமன தேர்வு, அந்த மாதிரி நிறையா எக்ஸாம்ஸ்லாம் இருக்கிறதுனால வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் நிறையா டீச்சர்ஸ்க்கு ஒரு லைஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறீங்க. பட் நம்மளுமே அதை சார்ந்த கோரிக்கை வச்சுருக்கிறோம். பட் தொடர்ந்து உங்களோட நியாயமான கோரிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம். அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அதாவது மெயில் மூலமாகவோ இல்லை கால் பண்ணி சொல்கிறதோ இல்லை சிஎம் செல்லுக்கு மெயில் பண்ணுறதோ ஏதோ ஒரு வகையில் அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைகளை வைங்க. கண்டிப்பாக அதாவது ஒரு விஷயத்துக்காக அதை சார்ந்த நிறையா கோரிக்கைகள் வரும்போது கண்டிப்பாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஒரு 10 இயர்ஸாக அதாவது யாரோ ஒருத்தங்க பண்ணுவாங்க அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்க வேண்டாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை நம்ம தான் பண்ணணுமே தவிர யாரோ ஒருத்தங்க பண்ணுவாங்க அப்படின்னு தயவு செய்து யாருக்குமே இருக்க வேண்டாம். பட் நிறைய கோரிக்கைகள் இப்போ வரைக்கும் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து இன்னும் தன்னம்பிக்கையோட வேக்கன்சி 100% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட நீங்கள் உங்களோட கோரிக்கைகளை வைங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அதில் எந்தவித மாற்றமே கிடையாது. தென் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுனால ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் எல்லாமே ப்ராசஸ் நடக்கும், அந்த மாதிரி தான் ஒரு சில பேர் கேட்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆல்ரெடி இந்த எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா அவங்க எலெக்ஷன் டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, புதுசாக தான் எந்தவித நோட்டிஃபிகேஷனுமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது ஆல்ரெடியே நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணி எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியாச்சு. அதுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இது அஸ் யூஷுவலாக எப்பவும் போல் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்ம எப்போ வேணாலும் ரிசல்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஏன்னா போஸ்டிங் வேணால் அவங்க ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணலாமே தவிர ரிசல்ட்டுக்கும் அதுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. பட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே நமக்கு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. வருவதற்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. நம்ம டிஆர்பி போர்டுக்கு கால் பண்ணி கேட்டப்போவும் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ப்ராசஸில் இருக்குது, விரைவில் வருவதற்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ப்ராசஸில் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. வேக்கன்சியும் நமக்கு என்ன அப்படின்னா, அதாவது மாற்றம் வரும். கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு கம்பல்சரி அதாவது மாற்றம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எப்போவுமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அதாவது வேக்கன்சி அதாவது மாற்றம் வரும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போது டிஆர்பி போர்டில் நமக்கு ஒரு மாற்றம் வரும், கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு 99% வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியான ஒரு நியூஸாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் கண்டிப்பாக வேக்கன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இப்போ யூஜிடிஆர்பி பிஆர்டி அந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இப்போ கரண்டில் இருக்குது அப்படின்னு அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக நமக்கு 5000+ வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு வேக்கன்சி அப்படிங்கிறது இந்த இதில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நிறையா டீச்சர்ஸ்
அவங்களோட வாழ்வாதாரங்கள் இழந்து ஃபேமிலி ப்ராப்ளம், எக்கனாமிக் ஓரியன்டாக நிறையா போராட்டங்கள். ஸோ அதை எல்லாம் தாண்டி தான் அந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா கடந்த 10 இயர்ஸாக எந்த ஒரு போஸ்டிங்குமே ஸோ போடலை. அப்படி இருக்கும்போது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து அவங்களோட வாழ்க்கை ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். தன்னம்பிக்கையோடு இருங்க. எந்த ஒரு சிச்சுவேஷனும் தன்னம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க. ஸோ அதோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மந்த் எண்டில் நமக்கு வந்து வருவதற்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த எலெக்ஷனுக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. அதனால் ரிசல்ட் வந்து எப்பவும் போல் அவங்க ப்ராசஸ் முடிஞ்சதும் நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. போஸ்டிங் வேணால் ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வேணால் இருக்கலாம். சிவில் ஹிஸ்ட்ரி எல்லாமே என்னென்ன டேட் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டிலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்த ரிசல்ட் வந்து நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பட்டு அது மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க வந்து அடுத்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து நான் ரிசல்ட் வந்தால் தான் சார் என்னால் புக்கே எடுக்க முடியும், என்னால் படிக்கவே முடியலை, மைண்ட் செட்டே வரமாட்டேக்கு அப்படின்லாம் நினைக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு இழந்ததை நினச்சி நீங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர, வேஸ்ட் ஆகும் மீன்ஸ் என்ன அப்படின்னா நாட்கள் தான் கடந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஒரு எக்ஸாம் வந்து சடனாக கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து டைம் இருக்காது. அப்போ நம்ம யோசிப்போம், அப்போவே படிச்சிருக்கலாம், நமக்கு டைம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் UGTRB எழுதினவங்களுக்கே தெரியும். ஏன்னா போராட்டங்கள் போயிட்டு இருந்துச்சு, நியமனத்தை நடக்குமா நடக்காதா அப்படின்னு நிறைய டீச்சர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்தீங்க. அப்போ சடனாக கால் ஃபார் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ண அப்புறம் அவங்களுக்கு படிக்க நாட்களே இல்லை. டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை எக்ஸாம் டேட் வந்து போஸ்ட் பண்ணாகுமா அப்படிலாம் நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதே போல் அவங்க வந்து அந்த மிக்ஸாம் புயல் ரீசனை வச்சு ஒரு 1 மந்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இது அடுத்து வரக்கூடியது நமக்கு வந்து இந்த PGTRB எக்ஸாம் வந்து 100% வந்து மே மந்த்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரெல்லாம் மார்க் கம்மியாக எடுத்திருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம், அதுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறவங்க அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். PGTRBயை பொறுத்த வரைக்கும் இந்த இயரில் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து அதிகமான வேக்கன்சி வந்து வரும். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குன்னு அப்படின்னு யாருமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். 100% வேக்கன்சி வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த 2024 PGTRB எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து 100% வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. யாரெல்லாம் PGTRBக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் அதுக்காக நம்மளோட அகாடமியில் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் வந்து 24/3/2024 வந்து க்ளோசிங் டேட்டா அது க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டு இருக்குது. இது நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து 24 வந்து க்ளோஸ் ஆகுது. வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிட் வைஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நீங்கள் UGTRB எக்ஸாம் எழுதினவங்களாக இருந்தால் அவங்களுக்கே தெரியும். அதனால் என்ன அப்படின்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அது யூனிட் வைஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் அதிலே நீங்கள் அதுக்கு எந்த வித இதுவுமே அதிலே இந்த மேஜர் பார்ட்லேயே அதிலே உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும். ப்ளஸ் சைக்காலஜி ப்ளஸ் GK. இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த மேஜருக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் PDF வந்து நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து கொடுக்குறோம். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் யூனிட் வைஸ் ஆப்ஜெக்டிவ் டைப் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். தமிழ் சைக்காலஜி தமிழ் மீடியம் ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து டுமாரோ தான் லாஸ்ட் டேட். அதனால் மிஸ் பண்ணாமல் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து ஃப்ரீயாக வரும். அதனால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு இந்த UGTRB ரிசல்ட் வந்து நமக்கு எப்படி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதான் அதை பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இந்த BO எக்ஸாமில் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா UGTRBயில் வந்து நமக்கு வந்து A சீரீஸ் கொஷின் தான் நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பட் அதே மாதிரி தான் இந்த நமக்கு வரக்கூடிய UGTRB PRT எக்ஸாமுக்கும் ரிசல்ட்டும் இதே பேட்டர்னில் தான் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் ஃபைனல் ஆன்சர் கீ A சீரீஸ்.
ஸோ நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கீ நமக்கு, அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீயில் வந்து ஏ சீரிஸ் அப்படிங்கிற டென்டேட்டிவ் கீ ஆன்சர் தான், அந்த கொஷினுக்கான ஆன்சர் கீ தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபைனல் கீ என்னென்ன கீ வந்து ஃபைனல் கீ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். தென் என்ன அப்படின்னா கிளிக் ஹியர் டு வியூ ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ், அதாவது அந்த அப்ஜெக்ஷன் என்னென்ன கொஷின்ஸ்க்கெலாம் அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோமோ அது என்னென்ன கொஷின்ஸ்க்கெலாம் நம்ம மார்க் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் கிளிக் ஹியர் டு வியூ பார்ட் ஏ ரிசல்ட். ஸோ பார்ட் ஏ ரிசல்ட் அப்படின்னா அது தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது தமிழ் தகுதி தேர்வுக்கான ரிசல்ட் பார்ட் ஏ. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் கிளிக் ஹியர் டு வியூ பார்ட் பி ரிசல்ட். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட மேஜர் பார்ட். ஸோ 150 கொஷின்ஸ்க்கு, அதாவது 150 மார்க் எழுதுனீங்க இல்லையா, மேஜர் பார்ட் தான் பார்ட் பியை கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். தென் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நாட் கன்சிடர்ட் ஃபார் எவாலுவேஷன். ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ பப்ளிஷ் ஆகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தன்னம்பிக்கையோடு இருங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் வரும். அதனால் அதை நினச்சி யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதாவது கட் ஆஃப் மார்க் வந்து யாரோ வந்து அதிகமாக சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த மார்க் கிடைக்குமா கிடைக்காதா, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பார்டரில் தான் இருக்கிறேன் அப்படின்னு. ஸோ கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் யாருமே நம்ம வந்து ஸோ கரெக்டாக சொல்ல முடியாது. கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவங்க ஒரு மார்க் சொல்கிறாங்க அப்படின்னா அதை விட 5 மார்க் அதிகமாக தான் இருக்கும், இல்லை 10 மார்க் அதிகமாக தான் இருக்கும், இல்லை 5 மார்க் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் கம்மியாக தான் வரும். அதுவும் வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பண்ணும்போது நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். அதுவும் ஜென்ரல் கேட்டகரியில் ஸோ அதிகமான ஹையஸ்ட் மார்க் இருக்கவங்க போயிடுவாங்க. அப்போ கேட்டகரி வைஸ் நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் கட் ஆஃப் மார்க்கை நினச்சி யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், கம்மியாக தான் வரும். ஸோ எல்லாருக்குமே போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ கிடைக்கும். ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷனும் தன்னம்பிக்கை மட்டும் நீங்கள் இழந்துடாதீங்க. ஸோ தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு வெற்றியின் இலக்கை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பார்ட். என்ன அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் தன்னம்பிக்கை மட்டும்தான். அது இந்த சிச்சுவேஷனில் தான் மட்டும் இல்லை, லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வாழ்க்கையை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பார்ட், ஒரு ஆயுதம் அப்படின்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும்தான். ஸோ அதை நினச்சி நீங்கள் எதுவும் விளந்த நினச்சி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்காமல் நம்ம அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அதற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரிசல்ட்டு கம்மியாக தான் வரும், எனக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணி மார்க் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் தயவுசெய்து யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட நல்ல பாசிட்டிவாக தான் ரிசல்ட் வரும். தென் இந்த ஸ்டார் கொஷின்ஸ்க்கு வந்து மார்க் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா நிறையா கொஷின்ஸ்க்கு வந்து மேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு நிறையா கொஷின்ஸ் வந்து இருந்தது. தென் வந்து இன்னும் நிறையா சப்ஜெக்ட்டுக்கு வந்து அது 4 ஆப்ஷனுமே ராங்காக இருக்கும், இல்லை வந்து கொஷின்ஸில் வந்து ஸோ மிஸ்டேக் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கன்சிடர் பண்ணிவிட்டு மார்க் வந்து, ஏன்னா அந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதாவது ஸ்டார் கொஷினுக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ப்ரீவியஸ் இயர் நடந்த வந்து பிஹெச்டிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்கல ஸ்டார் கொஷின்ஸ்க்கு. அதாவது ஒரு 4 or 5 கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த 5 கொஷின்ஸே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ 150 அதாவது 150 மார்க் அப்படின்னா 5 கொஷின்ஸ் ஸ்டார் கொஷின் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 145 தான் கட் ஆஃப் மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிஓ எக்ஸாமுக்கு அப்படி பண்ணலை, மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்டார் கொஷின் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இந்த யூஜிடிஆர்பிக்கு வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்களா, இல்லை வந்து ஸ்டார் கொஷின்ஸை வந்து டோட்டலாகவே ரிமூவ் பண்ணுறாங்களா, எத்தனை கொஷின்ஸ் வந்து ஸ்டார் கொஷின்ஸ் இருக்கோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணுறாங்களா, இல்லை மார்க் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது வந்து ஸோ நம்ம வந்து இந்த ரிசல்ட்டில் தான் நமக்கு தெரியும். அதனால ஸோ மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாகும். இல்லை மார்க் வந்து கொடுக்கல அப்படின்னா எல்லாருக்குமே மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை ஸ்டார் கொஷின்ஸ் நினச்சி யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ கொடுத்தா மார்க் வந்து எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அப்படின்னா டோட்டலாக வந்து அந்த 5 கொஷின்ஸுமே எத்தனை கொஷின்ஸ் இருக்கோ அந்த கொஷினை ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த மேஜர் பார்ட்டில் தான் நம்ம வந்து கட் ஆஃப் மார்க் வந்து அவங்க வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதனால் தன்னம்பிக்கையோடு இருங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 1 வீக் கூட இல்லை, 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், நமக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ மார்க் வருது, கட் ஆஃப் என்ன விட்டுருக்குறாங்க, ஸோ வெயிட்டேஜ் மார்க் எந்த இயரில் பாஸ் அவுட் ஆகிருக்கும் எல்லாம் நமக்கு வந்து கன்சிடர் பண்ணி தான் இந்த ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வெளியாகும். ஸோ தன்னம்பிக்கையோடு காத்துருங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.